வணக்கம் SDF. சிங்கப்பூர்லேயே ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் ஆயிருக்கு இந்த ராயல் சட்டி தோசையை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணது நான் தான் அப்படிங்கிறத மகிழ்ச்சியுடனும் ஆணவத்துடனும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இன்ஸ்டாகிராமில் ரேண்டமாக ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு தோசையோட வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரியே எனக்கு தோசை வேணும் அப்படின்றதுக்காக டன்லோப் ஸ்ட்ரீட்ல மஸ்ஜிதுக்கு ஆப்போசிட்ல உள்ள இந்த ராயல் ஸ்பைசி தோசைல போய் கேட்டதுக்கு இதோ உங்களுக்காக அப்படின்னு சொல்லி அவங்க நமக்கு இந்த தோசையை மேக் பண்ணி கொண்டாந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த தோசையோட மேக்கிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கீமாவை மண்பானையில் வச்சு தம் பண்ணியிருக்காங்க. அது கூடவே அவங்களோட ராயல் ஸ்பைசி தோசாவை மேலே வச்சு மூடி இருக்காங்க. அதுக்கு மேல சீஸ், பீட்ரூட், கேரட் எல்லாம் தூவி விட்டு சூப்பரா கொண்டாந்து சர்வ் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இந்த தோசை எடுத்துட்டு அந்த மண்பானையை கிண்டி பார்த்தோம்னா மட்டன்ல தான் நம்ம கீமா சாப்பிட்டுருப்போம். ஆனா சிக்கன்ல இவ்வளவு சின்ன சின்னமா சாப் பண்ணி சூப்பரா ட்ரை பண்ணியிருந்தாங்க. அந்த சிக்கன் கீமா எடுத்து வச்சு அந்த தோசையோட வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். இந்த சீஸோட ஃபிளேவரும் அந்த கீமாவோட ஃபிளேவரும் கலந்து ஒரு சூப்பர் டேஸ்டா புது மாதிரியான டேஸ்டா இருந்துச்சு. சோ இதுக்கு இவங்க 2 தோசை கொடுத்துருந்தாங்க. அதை நானும் என் ஃப்ரெண்டும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். இந்த தோசையை நீங்க சாப்பிடும் போது அந்த சிக்கன் கீமாவை அள்ளி சாப்பிடணும். ஏன்னா சிக்கன் கீமா நிறையவே